நண்பர்களே வணக்கம். கடந்த 3 நாட்களாக நான் எதுவுமே பண்ணல. ஒர்க் அவுட்டும் ஃபுல்லாக பண்ண முடியல. அவ்வளோவா படிக்கவும் முடியல. ஃபங்க்ஷன் இருந்தனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் மேலே போய் உட்காந்துட்டு குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன். அப்படியே பக்கத்தில் இருக்க நர்சரி போகலான்னு போனேன். ஆக்சுவலாக நான் முன்னாடியே பார்த்துட்டேன் அந்த நர்சரியை. சூப்பராக இருந்தது. போய் கண்டிப்பாக தான் வாங்கணும்னு நினச்சிட்டு போனேன். ரொம்ப நாள் ஆசையாக ஒரு பொன்சாய் அங்கே எனக்கு கிடச்சிது. இவன் பேர் சைனீஸ் பாக்ஸ்னு கூகுளில் போட்டிருந்தது. அவனை அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வியன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ணுற வேலைலாம் சில இருந்தது. ஸோ அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே போய் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மதிய சோறை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஒரு 4 மணிக்காக நான் அப்பா அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நைட் 11:30 தான் எங்களுக்கு சென்னை ட்ரெயின் இருக்குது சீர்காழியில். ஸோ அங்கே கோயிலுக்கு போயிட்டோம். இந்த கோயிலில் இது ஒரு ஸ்பாட் தான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. மேலே ஒரு சின்ன கேப்பில் சாமி இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்தாங்க ஒரு மேடம். இவங்க பேர் வந்து ஞானாம்பிகை போல். அவங்க கூட அம்மாவை நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணுச்சு. அதனால் அதை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக ஸ்டேஷனுக்கு வாக்கிங் விட்டோம். நைட் ட்ரெயின் ஏறிட்டு இன்றைக்கான நாள் முடிஞ்ச நண்பர்களே. தொடர்ந்துருங்க. நாளை சந்திப்போம்.